நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அமைத்திருக்கிற இந்த அரசு ஆட்சியிலே 8 பேர் பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்திருக்காரு. 8 பேர் பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. அதில் ஒரே ஒருவர் தேவேந்திர குல வேளாளர், ஒரே ஒருவர் அருந்ததியர். It is not accordance with the population proportionate of the தேவேந்திர குல வேளாளர்ஸ் அருந்ததியாஸ்ன்னு நாங்கள் சொல்றோம். இதே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி இல்லை, அருந்ததியர்களும் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி இல்லைன்னா அவங்க அமைப்புகள், சங்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் சொல்லுது. இந்த 8ல் 2 என்பது தேவேந்திர குல வேளாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா ஒண்ணுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில நாங்கள் 8 அமைச்சர் பட்டியல் சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டதை மக்கள் விடுதலை கட்சி வரவேற்கிறது. ஆனால் அதிலே பெரும்பான்மை 80% மேல் ஆதி திராவிட சமூகத்திற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் விடுதலை சிறுத்தையினுடைய அரசியல் அழுத்தம். ஜோசப் விஜய் அவர்கள் மீது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகளுடைய உதவி தேவை, ஆதரவு தேவை என்பதாலே திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்பதாக நாங்கள் கருதுகிறோம். அவர் என்ன சொல்றாரு? ஜோசப் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன சொல்றாருன்னா, சட்டப்பேரவையில் சொல்றாரு 8 அமைச்சர் பட்டியல் சாதி கொடுத்திருக்கோம், இதுக்கு முன்னாடி கிடையாது. இதுதான் அம்பேத்கருடைய கனவு, நாங்கள் அதை நிறைவேற்றிருக்கிறோம், அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறோம். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னு விஜய் பேசுறாரு. நான் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புவது, உங்களுக்கு பட்டியல் சமூகம்னா என்னன்னு முதலமைச்சர் புரிந்து வைத்திருக்கிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. ஏன் என்று சொன்னா, அதே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் ஆதி திராவிடர் நலத்துறையை இப்பொழுது சமூக நீதி நலத்துறையாக மாற்றி இருக்கிறார். அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு சகோதரர் வன்னியரசு அவர்கள். நாங்க 40 வருஷமா ஆதி திராவிட நலத்துறை வேண்டாம், அது ஒரு பொது பேர் இல்ல, பட்டியல்ல என்கிட்ட பட்டியல் இருக்கு, அந்த பட்டியலை கொடுங்க தம்பி. பட்டியல்ல 37வது பட்டியல்ல ஆதி திராவிடர் சமூகம் என்பது ஒரு சாதியாக குறிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பொது சொல் அல்ல. ஆக ஒரு சாதியினுடைய பெயர் என்பது ஒட்டுமொத்த பட்டியல் இனத்தினுடைய பொது பெயரா மாத்தாதீங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை, பாதிப்பை உண்டாக்குது. மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது, சாதி விவரத்தை குறிக்கும் போது பட்டியல் சமூகத்திலுடைய பிரிவுகள்ல அவங்க அருந்ததியரா, தேவேந்திர குல வேளாளரா, இல்ல வேறொரு சமூக குழுவை சேர்ந்தவரா என்று குறிக்காமல் பொதுவாகவே ஆதி திராவிடர் இதுவரைக்கும் கணக்கெடுக்கும் போதெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால அது ஒரு தவறான கணக்கு. கணக்காக வந்ததாலே இன்றைக்கு அவங்க 12% நாங்க அதுக்கு மேலன்னு சொல்றாங்க. இதுல ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இது நீதிமன்றத்துக்காக போயிருக்கோம். நாங்க எங்கள் சமூகத்தை சேர்ந்த பலரும் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதியினுடைய பெயர் பட்டியல் இனத்தினுடைய பொது பெயராக இருக்கக்கூடாது, மாத்துங்க சொன்னோம். நாங்க சொன்னா அது அட்டவணை சாதி நலத்துறைன்னு மாத்துங்க, அல்லது பட்டியல் இன நல சாதியினுடைய துறைன்னு மாத்துங்க என்று கோரிக்கை விடுத்தோம். ஆனா இதற்கு முன்பு இருந்த அரசுகள் அதை ஏற்றுக்கொள்ளல. காரணம், இதுக்கு முன்னாடி திராவிட கட்சியில் ஆட்சி இருந்ததால அந்த ஆதி திராவிடர் என்கிற ஒரு சொல்லு நீக்கப்படக்கூடாது, திராவிடர் என்கிற பதவி இருக்கணும், அதன் பேரால இந்த துறை இருக்கணும், அந்த பேரை எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தியல் அடிப்படையில் அவங்க எடுக்கல. ஆனா இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் திராவிடங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு.
அவர் ஆதிதிராவிட நலத்துறையை நீக்கிட்டார். அதுதான் காரணம். அவர் ஒன்றும் உண்மையான அக்கறையில் நீக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் இது வரவேற்கத்தக்கது. 40 ஆண்டு காலம் எங்கள் கோரிக்கை இன்றைக்கு சமூக நீதி நலத்துறையா மாறி இருக்கு. அதை வன்னியரசு ஏற்றுக்கொள்கிறார். சமூக நீதி நலத்துறையுடைய அமைச்சர் வன்னியரசு இது சரிதான், இது பொருத்தம்தான், இது ஏற்புடையது, இது ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்றாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஆதி திராவிடர் நலத்துறைன்னு தான் இது இருக்கணும், அது சமூக நீதி நலத்துறைன்னு இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பட்டியல் சாதியினுடைய பொது பெயர் ஆதி திராவிட நலத்துறைன்னு சொல்றார். 1922க்கு முன்னாடி இங்கே தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லை, அருந்ததியர்கள் இல்லை, இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அடையாளம் கிடையாது. ஆதி திராவிடர் என்கிற பேரு தான் எல்லாருக்கும் பொது சொல்லா இருந்துச்சு, அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்றார். இப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தேவேந்திர குல வேளாளர்கள் 3% தான் சொல்றார். திருமாவளவன் அவர்கள் அது ஆதி திராவிட நலத்துறையில் தான் இருக்கணும்னு சொல்றாரு. கூடுதலா ரவிக்குமார் அருந்ததியர் தேவேந்திர குல வேளாளர் அல்லாத ஏனைய பட்டியல் சமூகத்தை ஆதி திராவிடர்னே கீழே கொண்டு வர, அந்த கொடைக்கு கீழே கொண்டு வரணுங்கிறார். அப்படி கொண்டு வருவதன் மூலம் எங்களுக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்குங்கிறார், சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் கிடைக்குங்கிறாரு. நாங்கள் அச்சப்படுகிறோம். இதான் சொல்ல வர விஷயம். பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குலவேலா, அருந்ததியர் போன்ற பெரிய சமூகங்களுக்கு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால, அரசியலில் கோலோச்சுவதால, மாநில அரசை கட்டுப்படுத்துவதால, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இவர்கள் இன்டைரக்டா ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்கள் சொல்றாங்க பாருங்க, அந்த 2% 3% அந்த இலக்கை அடைவதற்கு அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று மக்கள் விடுதலை கட்சி கருதுகிறது. அதற்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு மாநாடு போட்டிருக்கிறோம், கருத்தரங்க மாநாடு. தேவேந்திர சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் இங்கே பங்கேற்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிற பொழுது சாதிகள் கரெக்டா குறிக்கப்படணும், எங்க பாப்புலேஷன் தெரியணும். ஆதி திராவிடங்கிற பொது பெயருக்குள் இதை கொண்டு வந்து மறைத்து எங்களுடைய எண்ணிக்கையை அவங்க கணக்கில் வர வைக்க கூடாது. ஏனென்றால் ஆதி திராவிடர் என்பது பொது பெயர் அல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய பெயர். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 8 அமைச்சர்களில் ஒருவர் தேவேந்திர குல வேளாளர், ஒருவர் அருந்ததி என்று முடிவெடுத்த போதே நாங்கள் சொன்னோம், 8இல் 1 என்பது எப்படி சமூக நீதி ஆகும் என்று அன்றைக்கே நாங்கள் கேள்வி எழுப்பிட்டோம். இப்பொழுது நாங்கள் சொல்வது, எந்த சூழ்நிலையிலும் சமூக நீதி நலத்துறை என்பதை மீண்டும் திருமாவளவன் அவர்களின் அழுத்தத்திற்கு பணிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை என்று மாற்றிவிடக் கூடாது. 1. 2, மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே தேவேந்திர குல வேளாளர்கள், அருந்ததியர்களுடைய மக்கள் தொகை என்பது கணக்கெடுக்கும் பணியாளர்கள் எந்த ஒரு அழுத்தத்திற்கோ அரசியல் அழுத்தத்திற்கோ பணிந்து, இல்லை யாருடைய அபிலாஷையவோ நிறைவேற்றுவதற்கு, இல்லை யாருடைய அரசியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு, யாருடைய அரசியல் அதிகார பசியை போக்குவதற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தவறாக செய்து விடாமல் இருப்பதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் எச்சரிக்கையோடு இருந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளா, அருந்ததி இன மக்கள், ஏனைய பட்டியலின மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து தங்களுடைய மக்கள் தொகை கணக்கிலே தங்களுடைய சாதி விவரங்களை விழிப்புணர்வோடு தெளிவாக குறிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம். இல்ல
கேளுங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த துறைக்கு பேரு ஆதித்திராவிட நலத்துறை ஆச்சுங்களா. ஒண்ணு, பாப்புலேஷன் கணக்கெடுக்கும் போது இப்ப இருக்கிற அளவுக்கு சாதிவாரி கணக்கு கொடுக்கணுங்கிற அந்த கிளியரன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட கிடையாது. இல்ல, நான் இங்க இருக்கிற ஒரு தொலைக்காட்சி இருக்கு பாருங்க, நியூஸ் தமிழ், ஒரு அரை மணி நேரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடக்க போகுதுன்னு தெளிவா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏன்னா ஏப்ரல் 30 மத்திய அரசு அதனுடைய கேபினெட்ல பாப்புலேஷன் எடுக்கும்போது சாதி விவரத்தை குறிச்சிருங்கன்னு அனுமதிச்சிருக்காங்க. ஆனா இப்ப நாங்க எஸ்சின பட்டியல் சாதி. என்ன பிரச்சனைனா எங்களை ஆதி திராவிடனே கணக்கு வச்சுட்டே போயிட்டாங்க. ஆதி திராவிடனாலே அருந்ததிரியும் தேவேந்திர குல வேளாரை சேர்த்துதான் அது பொருள் போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப காலமா இருந்துகிட்டே இருக்கு. இல்ல இப்போ நீங்க சாதிவாரி கணக்கெடுப்ப அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க அதை செய்வோம், மத்திய அரசு இதை எடுக்கிறாங்க, நாங்க அதை ஆடிட் பண்ணுவோம் சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் சௌபியா அன்புமணியை முதலமைச்சரை சந்திச்சு நன்றி சொன்னதே இதுக்குதான். எக்கனாமிக்கல் சர்வே பண்ணும்போது கேஸ்டே ரெண்டர் பண்றாங்க, நீ ரெண்டர் பண்றாங்க. அவர் கேட்ட மாதிரி அண்ணன் கேட்ட மாதிரி பட்டியல் சாதிக்கு மட்டும் சாதி குறிக்கப்படுதுன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு சாதியை குறிப்பிடுங்கன்னு சொன்னது 2030. அதற்கு பிறகு சென்சஸ் தான் நடந்திருக்கு. எஸ்சினே போயிட்டாங்க. அப்படி என்று சொன்னால் ரவிக்குமார் நாங்க 3%, நாங்க 2% எதை வச்சு சொல்றாரு? ஆதி திராவிடர் 12% எதை வச்சு சொல்றாரு? என்ன கணக்கு? உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தை எடுத்துங்க. இருக்கிற இந்த 10 தொகுதிகளில் உதாரணத்துக்கு இருக்கிற 10 தொகுதியில் 2.5 லட்சம் வாக்காளர்கள் தேவேந்திர குல வேளாளர். மதுரை மாவட்டத்தில் மட்டும் 2.5 லட்சம் வாக்காளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எங்க அமைப்பின் மூலமா நாங்க சர்வே பண்ணா இது தோராயமா 70 லட்சம் இருக்கும். வாக்காளர்கள் மட்டும் 70 லட்சம் இருக்கும். ஃபுல் பாப்புலேஷன் சொல்லல, ஓட்டர்ஸ் மட்டும் 70 லட்சம் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இப்ப சென்னை இருக்க நாகப்பட்டினம் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும்? நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி, அங்க இருக்கிற ஒரு 5-6 சட்டமன்ற தொகுதி தீர்மானிக்கிற சக்தியாக தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. இது நாடு முழுவதும் பரவி இருக்கிற ஒரு பெரிய சமூகம். ஆனா 2%, 3% நீங்க சொல்றபடி இது சாதிவாரி கணக்கெடுக்க போறதில்ல. 19 எஸ்சினா ரவிக்குமார் ஏன் அழுத்தி இது 2%, 3%? ஏன்? என்ன காரணம்? அங்கதான் எங்களுக்கு சந்தேகம். இப்ப ஆதி திராவிட நலத்துறை மாறிடுச்சு, சமூக நீதி நலத்துறைன்னு சொல்றாங்க. நல்ல வார்த்தை தானே. அண்ணன் திருமாவளவன் ஏத்துக்கிறோம்ல, ஏன் இல்லங்கிறாரு, ஏன் மறுக்கிறாரு? அதுதான் சொன்னீங்க. 2020 ஒரு இணையதள கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் நடந்திருக்கு. அதுல என்ன பேசப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு இணைச்சிருக்கேன். அதுல தெளிவா சொல்றாங்க, தேவேந்திர குல வேளா அருந்ததி இல்லாத ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் காஸ்ட் எல்லாமே இட் ஷுட் கம் அண்டர் த ஒன் அம்பர்லா ஆஃப் ஆதி திராவிடாங்கிற பேரு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ரவிக்குமாரும் பேசியிருக்காரு, அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரு. அப்ப இவங்க எதை அப்படி நான் இப்ப கேட்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கேவி குப்பத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி போட்டி போட்ட போது அந்த தொகுதியில நீங்க வேட்பாளர் நிறுத்துங்க அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டபோது அந்த தொகுதியில நான் எனக்கு வேண்டாம், நான் நிக்க மாட்டேன்னு நான் மறுத்துட்டேன்னு திருமாவளவன் சொல்றார். அதே போல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போட்டி போட்ட திருவிக்கா நகர்ல நான் அவரை ஆதரிப்பேன், விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு ஆதரவா இருக்கும்னு திருமாவளவன் சொன்னார். இத்தனைக்கும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும்
அதிமுக பாஜக கூட்டணி நல்லா கவனிக்கணும். இவர் பாஜக இருக்கிற இடத்துல பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. அப்ப கேவி குப்பத்தில் அதிமுக கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட், அதே மாதிரி திருவிகா நகர்ல பிஜேபி ஏடிஎம்கே கேண்டிடேட் ஹவு தே ஆர் சப்போர்ட்டிங், எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? சப்போர்ட் பண்றேன்னு ஏன் சொன்னாரு? ஏன் அதே ஜான் பாண்டியன் மனைவிக்கோ டாக்டர் கிருஷ்ணசாமிக்கோ இல்ல டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கோ ஏன் அண்ணன் திருமாவளவன் அவருடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணல? ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப திமுக கூட்டணியில எனக்கு சீட்டு தரல. நான் உங்களுக்கு தெரியும் 2019 இருந்து இருக்கேன். 2021 நிலக்கோட்டையில் நின்று நான் உதயசூரியன்ல எனக்கு திமுக கூட்டணியில டிக்கெட் கொடுக்கல. அதே போல் அருந்ததி சமுதாயத்தில் ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதிகமான அவர்களுக்கும் 2021 டிக்கெட் கொடுத்தாங்க, 2026 கொடுக்கல. கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு திருமாவளவன் பேசினார், அது தவறுன்னு சொன்னாரு. ஆனா எனக்கும் அதிகமானுக்கும் இல்ல, இன்னும் எங்க சமுதாயத்திலிருந்து பிற தலைவர்களும் திமுக கூட்டணியில் சீட்டு கேட்டாங்க, அருந்ததி சமூகத்தில் கேட்டாங்க. ஏன் அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தனது வருத்தத்தை வெளியிடவில்லை. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.